ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தேதி உன் கண்ணில் பற்றுச்சுனாலே கண்டிப்பா மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமியன் செல்லமே, நீயே சற்றும் யோசிக்காத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போறேன். நம்பிக்கையோட இந்த நாளை துவங்கு. இன்று முதல் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாக, சரியானதாக, சிறப்பானதாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உன் இதயத்துல இருந்துகிட்டே நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறேன். எப்போதும் புத்தி சாதுரியத்தோடும் விவேகத்தோடும் திறமையோடும் நல்ல சிந்தனைகளோடு அழகான செயல்களை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாகவே நீ இருந்திருக்க. அதனாலதான் இன்று முதல் இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில நீ செய்யற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது உனக்கான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டுல சுபகாரியங்கள் நடந்து நீ சந்தோஷமாக வாழ போற. உனக்கு ஆனந்தத்தை தந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா உன் கைகளை ஒப்படைக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் வந்து சேரும். நீ எப்போதும் மனசு உடைஞ்சு போக வேணாம். உன் உடைஞ்சு போன வாழ்க்கைய அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்காகவே என் கரம் கொண்டு உன்னை இருக பற்றி காப்பாற்ற போறேன். உன் வாழ்க்கையில இனி நல்ல நல்ல காரியங்களை சிறப்பாக நான் செயல்படுத்தி கொடுப்பேன். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றது. இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்பதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உடல் என்பது வெறும் இந்த உயிரற்ற பொருட்களால் செய்யப்பட்டது கிடையாது. உடல் உயிர்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. எப்போதுமே உன் உடம்பையும் உன்னுடைய உணர்வுகளையும் நீ சாதாரணமா நினைக்காம உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோ. உன்னுடைய உணர்வுகள் என்ன சொல்லுது, அது என்ன நினைக்கணும்னு நினைக்குது, எதை நடத்தி கொடுக்க ஆசைப்படுதுன்னு அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு உன் உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மதிப்பு கொடுத்து அதற்கான செயல்களை நீ சிறப்பா செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேரும். உன் மனசு என்ன சொல்லுது, உன் புத்தி என்ன சொல்லுதுன்னு ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் செயல்களை நீ சிறப்பா செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காத எந்த மனிதர்களும் எந்த உறவும் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற போறதில்ல. அதனால முதல்ல உன் மனசை நீ புரிஞ்சுக்கோ. உன் மனசு நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்த தயாராகு. நீ தடுமாறினாலும் கீழே தவறி விழுந்தாலும் கூட கூச்சல் போடாதே. நீ எப்போ தவறி விழுகிறன்றதை பார்க்கறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் இங்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஜெயிச்சா மட்டும் சத்தம் போடு, அதுவும் ஆனந்தமாக கூச்சலிடு. நீ சந்தோஷப்படுறத பார்த்து வயிறறிஞ்சு சாகுறவங்க சாகட்டும். ஏன்னா ஏன் இந்த வராகி அம்மா இப்படி சொல்றேனே நீ யோசிக்காத. நீ நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாதுன்னு நிறைய பேர் இந்த உலகில் வயிற்றெரிச்சலோட உன் மீது பொறாமை கொண்டவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உன் கண்ணு முன்னால ஒரு தாயாக நான் இதைத்தானே சொல்ல முடியும். நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் உன் கைகளில் கண்டிப்பாக ஒப்படைப்பேன். இப்போது நீ எதையெல்லாம் இழந்த, ஏன் இழந்த, எப்படி இழந்தன்னு யோசிச்சு இனிமேல் அது உன் கைகளில் கிடைக்கும் போது எந்த வகையிலும் தவற விட்டுறக்கூடாதுன்ற முடிவோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னுடைய வராகி அம்மாவின் இந்த மனசையும் என்னுடைய அருமை பெருமைகளையும் அற்புதங்களையும் கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும்படி நான் நல்லதை செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இனி உனக்கு கிடைக்கிற அனைத்தையும் நீதான் பத்திரமாக பாதுகாக்கணும் என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் மிக பெருசா உன் கைகளை ஒப்படைக்க தான் போறேன். நீ எதை கண்டும் யோசிக்கவோ கவலை கொள்ளவோ பயப்படவோ வேணாம். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து மிகப்பெரிய வாய்ப்புகளை உண்டாக்குறேன். எப்போதும் நமக்கு நல்லது நடக்குமான்ற அந்த யோசனையும் சிந்தனையும் குழப்பமும் உனக்குள்ள வேண்டாம். எல்லாமே நன்மையாகவே நடக்குன்ற நம்பிக்கையோட நீ துணிந்து செயல்பட்டினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். காசு பணம் இல்லை உள்ளவங்களுக்கு ஆயிரம் பேர் துணையா வந்து நிக்கலாம். ஆனா காசு பணம் மனிதர்கள்னு எந்த உதவியும் இல்லாதவர்களுக்கு இந்த வராகி அம்மா நான் மட்டுமே துணை. அப்படிதான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்த போறேன். உன் மனசுல பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
உன் மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நீ என்னிடம்தானே பதிலை எதிர்பார்க்கிறாய். அம்மா வராகி, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எல்லாரும் ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்க? எல்லாரும் என் மனசை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்துவது ஒன்றே சரியான பதிலா இருக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் நிலைமையை நல்லபடியா மாத்திட்டேனா அப்புறம் யாரும் உன்னை எதுவும் சொல்லவோ கேட்கவோ செய்யவோ முடியாதல்லவா? நீ எப்பயும் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம நல்ல முறையில ஆரோக்கியமா பார்த்து கொள்ள பழகு. எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். புது வாழ்க்கைய புது சந்தோஷத்தோடு புத்துயிர் பெற்று நீ புதிதாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்து மனிதர்கள் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு முகத்தையும் வெளியே மனிதர்களிடம் வெளிக்காட்டுவது வேற முகமாவும் தான் இருக்கும். ஒரு இளவு வீட்டுக்கு போனா கூட பக்கத்து தெரு வரைக்கும் போற வரைக்கும் நல்லா சிரிச்சு கதை பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது மட்டும் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஐயோ விட்டுட்டு போயிட்டேன்னு அழுகக்கூடியவர்களாக, வருத்தப்படக்கூடியவர்களாக, வேதனைப்படக்கூடியவர்களாக நடிப்பாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து மறுபடியும் சிரிச்சு சந்தோஷமா கூட்டமா எதையாவது வேற விஷயத்தை பத்தி பேசுபவர்களாகத்தான் இந்த உலகம் இருக்கு. இப்படி என்ன நடந்தாலும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காத, கவலைப்படாத சுயநலமிக்க மனிதர்களை பத்தி நீ உன் வாழ்க்கையில ஒருபோதும் யோசிக்காதே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பல பேரு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்காதவர்களாக, உனக்கு நல்லது நடந்தா வாழ்த்த மனமில்லாதவர்களாகவும் இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் நீ எதையும் கண்டுக்க வேணாம். நீ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு உன்னை குத்தம் சொல்லுகிற இந்த மனிதர்களை நீ யோசிக்கவே வேண்டாமே செல்லமே. எப்போதுமே உன்னுடைய லட்சியமும் குறிக்கோளும் என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் நல்லபடியா முன்னேறணுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. இடையில யார் குறுக்கே வந்தாலும் நீ எதையும் கண்டு கொள்ள வேணாம். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு பாசமும், ஒவ்வொரு விதமான குணமும் கொள்கையும் இருக்கும். நீ போய் யாரையும் திருத்துறே மாத்துறேன்னு நீ வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துட்டு போ. அடுத்தவன் செய்யறது நல்லதா கெட்டதா, அவன் நல்லவனா வாழ்றானா கெட்டவனா வாழ்றானான்ற அந்த ஆராய்ச்சி உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் எப்படி உனக்கான செயல்கள் நடக்குதோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் கர்மாக்களும் தான் அவங்க வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கு. அவங்கவுங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கேற்ற செயல்கள் தான் இப்போது நடக்கும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எதை செய்ய வந்தானோ அதை செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவான். அதை யாராலும் மாத்தவோ தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. இதுல நீ போய் நான் அவங்கள திருத்துறேன், அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள மாத்துறேன், அறிவுரை சொல்றேன்னு போனீனா தேவையில்லாம நீ தான் கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிட்டு கெட்டவனாக மாறி போவாய். யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவர்களாகவே திருத்தி கொள்ளணும். இல்ல அந்த வராகி அம்மா தான் திருத்தணும்னு பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ பார்த்தீனா அதை நல்லபடியாக சிறப்பாக சீரும் சிறப்புமா வெற்றிகரமா இந்த வராகி அம்மா நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு நீ நிச்சயம் எனக்கு நன்றி சொல்லுவாய். எப்போதும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோட இருக்க பழகு. இந்த உலகத்துல நீ எதுக்காக பிறந்திருக்கியோ அதை சரியா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகம்ங்கிற நாடக மேடையில உனக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. அதை தவிர வேற எதையும் நீ செய்யவும் முடியாது. செஞ்சாலும் அது சரி வராது. எல்லை இல்லாத அன்பை எல்லார் மீதும் வைத்து விட்டு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. கடலுக்கு கூட ஒரு எல்லையை நான் வச்சிருக்கேன். அதே போல இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில எல்லைகள் இருக்கு. அதுக்கு மேல அவங்கள யாரும் மாத்தவோ அல்லது திருத்திடவோ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் இருக்கணும், இதைதான் செய்யணும்னு எல்லைக்கோட்டை வகுத்து கொண்டுதான் இந்த பூமியில வந்து பிறவி எடுத்திருக்காங்க. அதனால அடுத்தவங்களை மாத்தவோ திருத்தவோ முயற்சி செய்யாம நீ ஒன்னை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி வச்சுக்கிட்டு வாழ பழகு. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதில் இருந்த அனுபவத்தை கத்துக்கோ. அந்த அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை அழகாய் வாழ முயற்சி செய்.
உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெற்று உனக்கான நலவையெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில வெற்றிகளை மிக பெரிய அளவில் தருவதற்கு நான் தயாராயிருக்கேன். நீ மனிதன் மீது நம்பிக்கையை விட இந்த இறைவன் மீது, இந்த வராகி அம்மா மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கும் போது கண்டிப்பா அதற்குரிய பலன் உனக்கு கிடைச்சே தீரும். உன் கண்ணீரும் உன்னுடைய கவலையும் மற்றவங்க கண்ணுக்கு உன்னை பலவீனமாக காட்டும் என்பதை புரிந்து கொள். சும்மா அழுகிறதாலையும் அல்லது வருத்தப்படுறதாலையும் எதுவும் மாற போறதில்ல. அதனால எந்த விஷயத்தையும் நினைச்சு மனசுல பாரத்தை சுமக்காம கவலையையும் கண்ணீரையும் ஒதுக்கி வச்சுட்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில கண்டிப்பாக நான் இன்பத்தை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்ச விதமாகவே உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு பொறுத்து போற, உன்னை அனுசரிச்சு போற எந்த உறவுகளையும் நீ காயப்படுத்தக்கூடாது என் செல்லமே. நல்ல மனிதர்களின் உறவு விலை மதிப்பற்றது. இந்த கலிகாலத்துல ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்காங்கன்றதே அபூர்வம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் மனசை நீ காயப்படுத்துவதோ அல்லது அவர்களிடம் சண்டை போட்டு விலகுவதோ உனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக மாறிடும். அதனால்தான் எப்போதும் சில விஷயங்களை சரியாக செய்யன்னு சொல்றேன். அழிவை தரும் ஆணவத்தை உனக்குள்ள வளர்த்துக்காத. உனக்கு ஆபத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் கோபத்தை உன்னிடமிருந்து விரட்டி அடிச்சிடு. எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டியது பணிவு. பொறாமை குணம் உனக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து வாழ்க்கையில உழைப்பை சிறப்பாக செய்ய பழகு. உன்னை பெற்றவர்களை கண்கண்ட தெய்வமாக நினைச்சு வழிபட்டு அவர்களுக்கு உரியதையெல்லாம் நீ செய்யும் போது உன் வாழ்க்கை நிலைமை உயரும். எல்லாருக்கும் உன்னால முடிஞ்ச உதவியை செய். ஆனா யாருக்கும் ஒருபோதும் துரோகம் மட்டும் செஞ்சிடாதே. இந்த உலகம் ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் அவனை பத்தி இல்லாதது பொல்லாதது உள்ளது இல்லாததுன்னு எதையாவது குறை சொல்லிக்கிட்டும் வதந்தியை பேசிக்கிட்டு தான் இருக்கும். நீ யாரை பற்றி எந்த விஷயத்தையும் முழுவதுமாக நம்பி விட வேணாம். உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நழுவ விட்டுறாம அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சந்தோஷத்தை பெற்று புண்ணியத்தை சம்பாதிக்க தயாராகு. நல்ல மனிதரின் நட்புகளை நீ ஒருபோதும் பிரியக்கூடாது. எப்போதும் நன்றி மறக்காம உனக்கு நல்லது செஞ்சவங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்களுக்கு திருப்பி செய்யணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கும் போது அது கண்டிப்பா உனக்கான உயர்வையை அதிகப்படுத்தும். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, இனிமே நடக்க போறதை நல்ல விதமாக நான் நடத்தி தர்றேன். நீ எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மாவிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிடு. உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. வராகி அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி புலம்பாதே. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மரத்துக்கே கூட நான் சோதனை காலத்தை தான் வச்சிருக்கேன். வெயில் காலம் வரும்போது எப்படி எல்லா இலைகளும் முதிர்ந்து போகுதோ, வசந்த காலம் வரும்போது எப்படி புது இலைகள் புத்துணர்ச்சியா புது தளிரோட உருவாகுதோ, அதே போலதான் இப்போது உன்னை இப்படி துன்பத்துல விட்டுருக்க நானே கூடிய சீக்கிரம் இன்பமயமான சொகுசான சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். உன்னுடைய கடமைகள்ல நீ எப்போது மனநிறைவோட மன திருப்தியோட மன ஈடுபாட்டோட கவனமாக கண்காணித்து செய்ய பழகு. யார் உன்னை என்ன குற்றம் சொன்னாலும் குறை சொன்னாலும் அதை நினைச்சு வருத்தப்படாத. உன் மன காயங்களை எல்லாம் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சு விடு. யார் உன்னை மிதிச்சாலும் மனம் தளராம வாழ்க்கையில முன்னாடி போய்கிட்டே இருக்கணும்ன்றத சைக்கிள் மூலமாக கூட நீ கற்றுக்கொள்ளலாம். இந்த பூமி மாதாவை நீ என்னதான் மிதிச்சாலும் குதிச்சாலும் துள்ளி எழுந்தாலும் கூட இந்த பூமி தாய் உன்னை தாங்குவதை போலதான் நீ உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அந்த வாழ்க்கையை சரியா ஏத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்வேன். எல்லா பிள்ளைகளும் தன்னை காப்பாத்துவாங்க, தன்னை வச்சு நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சு எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை வளர்ப்பதோ படிக்க வைப்பதோ கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டது போல நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. நீ எப்போதும் உன்னை பெற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்து விடக்கூடாது என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே.